Hi friends, welcome to Tina's Creation. இன்னைக்கு பேசிக் டு பிரைடல் குச்சி டிசைனில் கிளாஸ் 27 பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். 6 லேயர்ஸ் ஆஃப் த்ரெட் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பிரைடல் டிசைன் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் வர டிசைன் எல்லாம் நல்ல கிராண்டான டிசைனர் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கிளாத்தில் லாக் போட்டு பக்கத்துலேயே இன்னொரு நாட் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். போட்டு நான் ஸ்டார் பீட் எடுத்துருக்கேங்க. ஸ்டார் பீட் எடுத்து பீட் லாக் பண்ணிவிட்டு எங்கே வந்து பார்த்தாங்க லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணிவிட்டு இப்போ 3 செயின் 1 2 3 செயின் போட்டு எங்கே வந்து பார்த்தாங்க லாக் பண்ணிக்கலாம். இது போல் 3 டைம்ஸ் வரணும் ஃப்ரெண்ட்ஸ். 1 2 3 lock. 1 2 3 lock. 3 times ஆனதோ இப்போ நான் பிரைடல் பீட் எடுத்திருக்கேன். பெரிய பீடு பீட் எடுத்துட்டு பீட் லாக் பண்ணிவிட்டு எங்கே வந்து பார்த்தாங்க லாக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 3 செயின் 1 2 3 இதே போல் 3 டைம்ஸ் வரணும் ஃப்ரெண்ட்ஸ். 1 2 3 செயின் போட்டு லாக் கிளாத்தில் லாக் போட்டுக்கலாம். 1 2 3 செயின் போட்டு கிளாத்தில் லாக் போட்டுக்கலாம். லாக் போட்டு இப்போ நான் ஸ்டார் பீட் ஒன்று எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டார் பீட் எடுத்து பீட் லாக் பண்ணிவிட்டு எங்கே வந்து பார்த்தாங்க லாக் பண்ணிக்கலாம். இப்போ 3 டைம்ஸ் 3 செயின் போட்டு லாக் பண்ணிக்கலாம். One, two, three. 3 செயின் போட்டு கிளாத்தில் லாக் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 1 2 3 செயின் போட்டு கிளாத்தில் லாக் போட்டுக்கிறேன். ஃபஸ்ட் ரஃப் ஃபினிஷ் ஆயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டார் பீட் போட்டு 3 டைம்ஸ் 3 செயின், அப்புறம் பிரைடல் பீட் 3 டைம்ஸ் 3 செயின், ஸ்டார் பீட் 3 டைம்ஸ் 3 செயின், பிரைடல் பீட் இதே போல் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் வந்து ஸ்டார் பீட் வர மாதிரி பார்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பீடுக்கு அப்புறமும் 3 செயின் வரணும் ஃப்ரெண்ட்ஸ். 3 டைம்ஸ் 3 செயின். இப்போ நான் ஸ்டார்ட் பண்ண இடத்துலேயே ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே இன்னொரு லாக் போட்டுக்கலாம். போட்டு 1 2 3 லாக் மேலே லாக் போட்டு இப்போ 3 செயின் 1 2 3 செயின் போட்டு லாக் மேலே லாக். இப்போ 3 செயின் 1 2 3 லாக் மேலே லாக் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ட்ரிப்பிள் க்ரோஷட் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பீடு கீழே இருக்கிற த்ரெட்டில் நம்ம ட்ரிப்பிள் க்ரோஷட் போட்டுன்னு வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். 13 ட்ரிப்பிள் க்ரோஷட் போடலாம். 1 2 5 6 7 8 9 10
10, 11, 12 and 13. 13 triple crochet போட்டு இந்த லாக் மேலே லாக் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். லாக் போட்டு இப்போ 3 செயின் 1 2 3 3 செயின் போட்டு இந்த லாக் மேலே லாக். இப்போ 3 செயின் 1 2 3 லாக் மேலே லாக் 1 2 3 இந்த பீட் கீழே 3 செயின் வருதுங்க ஃப்ரெண்ட்ஸ். லாக் மேலே லாக் போட்டுக்கலாம். ஒன் டூ த்ரீ லாக் மேலே லாக். இதே போல் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ரோக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஃபினிஷ் ஆயிடுச்சு. இப்போது தேர்ட் ரோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நான் பர்பிள் கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். நீடில் நம்பர் 8 எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 6 layers of thread. லாக் போட்டு அதே இடத்துல இன்னொரு லாக்கை போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். போட்டு 3 செயின் 1 2 3. இப்போ 3 செயின் 1 2 3 3 செயின் போட்டு இந்த லாக் மேலே லாக் போட்டுக்கலாம். லாக் போட்டு நான் வீட் பீட் எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வீட் பீட் அண்டு 2 mm பீட் எடுத்துக்கிறேன். வீட் பீடு நீடலில் போட்டு இங்கே லூப் இருக்கு இல்லைங்களா, அந்த லூப்பில் நான் டபுள் க்ரோஷெட் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி த்ரெட் இப்படி லாங்காக இழுத்துட்டு எல்லாம் மொத்தமாக இப்படி இழுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு எடுத்துட்டு நான் ஒரு 2 mm பீட் எடுத்துக்கிறேன். பீட் எடுத்து த்ரெட்டில் போட்டுக்கிறேன். இப்போது ஒரு வீட் பீடை வந்து நீடலில் போட்டு நெக்ஸ்ட் லூப்பில் வந்து டபுள் க்ரோஷெட் இப்படி லாங்காக எடுத்துட்டு எல்லாம் மொத்தமாகவே இப்படி இழுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு ஒரு பீடு பீட் எடுத்துட்டு இந்த லூப்பில் வந்து டபுள் க்ரோஷெட். இதே போல் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு லாஸ்ட் ஒன் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் லூப்பில் இழுத்துட்டு ஃபுல்லாக இழுத்துட்டு நம்ம ஸ்மால் பீட் போட தேவையில்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணிவிட்டு இந்த 3 செயின் கேப்பில் வந்து நான் லாக் பண்ணிக்கிறேன். இது லாக் மேலே லாக். லாக் மேலே லாக் போட்டு இப்போ 1 2 3 செயின் போட்டு லாக் மேலே லாக். 1 2 3 செயின் போட்டு லாக் மேலே லாக். திரும்ப 1 2 3 செயின் போட்டு லாக் மேலே லாக். இப்போ இந்த இதில் வந்து நம்ம வீட் பீட் போட்டு அப்படியே டபுள் க்ரோஷெட் ஒவ்வொரு லூப்லேயும் ஒவ்வொரு டபுள் க்ரோஷெட் போட்டுன்னு வரணும் ஃப்ரெண்ட்ஸ். மொத்தமாக நம்மளுக்கு 13 பீட்ஸ் வரணும் ஃப்ரெண்ட்ஸ்.
இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ரோக்கு நான் எப்படி போடுறதுன்னு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் ரோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். லாக் மேலே லாக் போட்டு 1 2 3 செயின் போட்டு இந்த லாக் மேலே லாக் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். லாக் போட்டு இப்போது டபுள் க்ரோஷெட் இந்த வீட் பீட் பக்கத்தில் டபுள் க்ரோஷெட் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். டபுள் க்ரோஷெட் போட்டு நான் பேர்ல் பீட் எடுத்துருக்கேன். பேர்ல் பீட் போட்டு 3 செயின் 1 2 3 செயின் போட்டு ஒரு பீக்கோ போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீட் பீட் பக்கத்தில் ஒரு டபுள் க்ரோஷெட். டபுள் க்ரோஷெட் போட்டு ஒரு பேர்ல் பீட். ஒன் 2 3 செயின் ஒரு பீக்கோ. டபுள் க்ரோஷெட் ஒரு பீடு. நம்ம கோல்டன் பீடை போடுறதா இருந்தாக்கா 3 mm பீடு, இந்த சின்ன சைஸ் பீடோட ஒரு சைஸ் பெரிய பீட் போட்டிங்கனாக்கா நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். डबल क्रोशेट और बीड 1 2 3 चेन और पिकॉट. இதே போல் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இங்கே லாஸ்ட்டாக போட்டு இங்கே 3 செயின் லாக் மேலே லாக் போட்டு அதுக்கப்புறம் 3 செயின் போட்டு லாக் போட்டு 2 செயின் போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். டிசைன் இப்படி வரும். அதுக்கப்புறம் இந்த ஸ்டார் பீடு இருக்கு இல்லைங்களா, அதுக்கு கீழே நம்ம குச்சி கட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக குச்செல்லாம் கட்டிட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டிசைன் ஃபினிஷ் ஆயிடுச்சு. எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா நீட்டாக அழகாக வந்திருக்குங்க. இந்த டிசைனுக்கு நம்ம 1200 ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிசைன் பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.